தவறே செய்யாத மனிதன் இல்லை. தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த வாக்கினை கேட்க வேண்டும் என்பது உன் அப்பன் இந்த கந்தனின் உத்தரவு. ஏனென்றால் உன்னுடைய ஆபத்து காலம் முடியப் போகின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் உன்னிடத்தில் பேசுவதற்காக உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். அப்படியானால் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்க நான் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என் வாக்கினை கேட்டு முடிப்பாயானால் நிச்சயமாக இன்று ஏதாவது ஒரு விஷயத்தை என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டுதான் செல்வாய். என் குழந்தையே, சரியான தருணத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க உன் அப்பன் காத்து கொண்டிருந்த இந்த நேரம் நான் உனக்கு தரக்கூடிய செய்தியானது நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு உனக்கு நல்ல பதிலை கொடுப்பதாக இருக்கும். தன்னிடத்தில் ஆயிரம் கேள்விகளை வைத்து கொண்டு அதற்கு பதில் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியில் உனக்கான பதிலை உன் அப்பன் நானாகவே தேடி வந்து தருகிறேன் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாதல்லவா? இந்த வாழ்க்கையானது நமக்கு எத்தனையோ வழிகளில் நல்ல விஷயங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் என்னவோ நம்முடைய தேவையில்லாத சிந்தனைகளினால் அதையெல்லாம் தொலைத்து விடுகின்றோம். இருந்தாலும் என் குழந்தை, உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லதுதான் நடக்கும். அதை இந்த கந்தன் நடத்தியும் கொடுப்பான். இது உனக்கு எப்பொழுதுமே மனதிற்குள் நினைவில் இருக்கிறது என்றால் எந்த நேரமும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டாய். நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இப்பொழுது சொல்கின்றேன். என் குழந்தை, நீ கவனமாக கேள். என் பிள்ளையே, வாழ்க்கை உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கத்தான் செய்கின்றது. ஆனால் உனக்கு அது போதவில்லை. இன்னமும் அதிகமாக வேண்டும். ஏனென்றால் கையில் கிடைக்கின்ற விஷயங்கள் உனக்கு போதுமானதாக இல்லை எனும் பொழுது, நீ அதிகமாக அதனை எதிர்பார்க்கும் பொழுது அது சற்று கிடைப்பதற்கு சிரமமாகின்ற நேரத்தில் என் பிள்ளைக்கு மனது அப்படியே வேதனைப்படுகின்றது. இவ்வளவு கிடைத்ததே என்று நினைத்து உனக்கு சந்தோஷம் வரவில்லை. அதையும் தாண்டி கொஞ்சமாக தேவைப்படுகின்றது. அது கிடைக்கவில்லையே என்ற வருத்தம்தான் அதிகமாக இருக்கின்றது. இந்த மனநிலை இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக உன் கைகளில் முழுமையாக கிடைத்து விடாது. நீ கேட்டதை விடவும் உனக்கு வாழ்க்கை எப்பொழுதுமே குறைவாகவே கொடுத்துவிடும். அதனால் என்ன கிடைத்தாலும் அதை நினைத்து நீ திருப்திப்பட்டு கொண்டே இரு. இது எனக்கு போதும், இது எனக்கு போதும் என்று சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக தெய்வம் நாம் இவ்வளவுதானே கொடுத்தோம் இந்த பிள்ளைக்கு, இதை நினைத்தே இந்த பிள்ளை இத்தனை சந்தோஷப்படுகிறதே என்று சொல்லி உனக்கு அதிகமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த காலகட்டம் உனக்கு வாழ்க்கையில் எப்படி ஒரு நேரம் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முன்பெல்லாம் தெய்வத்தை காண முடியுமா? இப்பொழுதெல்லாம் தெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணமும் என் பிள்ளை உன்னுடைய அதிகப்படியான கஷ்டங்கள் தான். வாழ்க்கையில் கஷ்டமே வாழ்க்கையாக மாறி இருக்கின்ற உனக்கு நான் இல்லை என்றால் நிச்சயமாக எதையும் சமாளித்து விட முடியாது என்பதனால் உன் அப்பன் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ பெரிதாக சொன்னது கிடையாது. கந்தா, நீ எதை பார்த்து எனக்கு கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்றாய். அப்படி நீ சொன்ன வார்த்தை உண்மை என்றால் நிச்சயமாக அப்பன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் ஆசைகளை அதிகமாக வைத்திருப்பதும் பேராசையாக அது மாறுவதும் நாளை உன்னுடைய வாழ்க்கைக்குத்தான் கேள்விக்குறியாக நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. கந்தன் உத்தரவு உன் வாழ்க்கையில் ஒரு முறை வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளைக்கான வாழ்க்கையின் சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகிறது என்ற அர்த்தம்.
நான் இருந்து ஓர் வெற்றியை உனக்கு உன் கைகளில் கொடுக்கிறேன் என்றால் அப்பொழுதே நீ விழித்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய முயற்சிக்குமானது, நம்முடைய உழைப்புக்கமானது. அதனால் இதை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது என்று. என் பிரியமே, நீ நினைத்தது போல இப்பொழுது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நீ முதலில் என்ன விஷயம் என்னிடத்தில் கேட்பாய் என்று சட்டென்று சொல்லிவிடு. ஏன் தெரியுமா? எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ, உனக்கு எது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கின்றதோ, சட்டென்று அது உன் கண் முன்னால் வரும். அப்படி நீ கேட்கும் பொழுது அதை இல்லை என்று மறுக்காமல் இந்த கந்தன் உனக்கு கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ எதிர்பார்த்ததும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதும் தான். அத்தியாவசியமான விஷயங்களை மட்டுமே நீ என்னிடத்தில் கேட்க வேண்டுமே தவிர அனாவசியமான விஷயங்கள் எதையும் தேடி அலையக்கூடாது. ஏனென்றால் இன்று உனக்கு எல்லாம் பெரிதாக தெரியாது. ஆனால் நாளை நாம் இதற்கு பதிலாக அதை பெற்றிருக்கலாமே என்ற எண்ணம் உனக்கு தோன்றும். அதனால் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து எது உனக்கு நிலையானது, எது உன் வாழ்க்கைக்கானது என்பதனை புரிந்து அதை பெற்றுக்கொள்வதில் நீ முனைப்போடு இறங்குவாயானால் நிச்சயமாக தெய்வம் உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த கந்தனின் அன்பு குவிந்து கிடக்கின்றது. அப்பன் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை தேடி வந்து தருகின்ற ஒவ்வொரு செய்தியுமே உனக்கு பின்னாளில் நீ நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலமும் எதுவும் இல்லாமல் இருந்தோம். இப்பொழுது நமக்கு கொஞ்சமாவது கிடைக்கின்றது. நம்முடைய தேவைகள் கொஞ்சமாவது நிறைவேறுகின்றது. அப்படியானால் இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து, இந்த மாற்றங்களை எல்லாம் தெரிந்து, உனக்கான சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இனி எந்த நேரத்திலும் உன் வெற்றியை உறுதி செய்திட நீ முழுமையோடு இருந்து விட்டால் போதும். முழு மனதோடு இறங்கி நீ எதை செய்தாலும் அது உனக்கு மன நிறைவை கொடுக்கும். அரைகுறையாக நீ எதை செய்தாலும் அது உனக்கு மேலும் மேலும் குழப்பத்தையும் கலக்கத்தையும் தான் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த கந்தன் நினைத்துவிட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் நான் சொல்லும் பொழுதே நீ அத்தனையையும் விட்டு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் துறந்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை என் முன்னால் நீ நிறுத்த வந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உன் அப்பன் எனக்கு இல்லை. நீயும் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதன் மீது உன்னுடைய அன்பையும் அக்கறையையும் முழுமையாக செலுத்தி உன்னுடைய வெற்றியை நீ என் முன்னால் உறுதி செய்து அதை பெற்றுக்கொண்டு இந்த கந்தனிடத்தில் சொல்ல வேண்டும். என் பிள்ளையை நான் நினைத்து விட்டால் என் பிள்ளையை காணாமல் இருக்க முடியும். ஆனால் அது என்னால் முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் என் பிள்ளைக்கு இப்பொழுது நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் இருந்து உனக்கு இந்த விஷயத்தை நல்லபடியாக செய்து கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கந்தா, நீ என் அருகில் இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்தாலே போதும் என்று சொல்கின்ற பிள்ளைகள் ஏராளம். அன்பை அளவில்லாமல் அள்ளி தெளிக்கின்ற என் பிள்ளையை தேடி வருவது என்னுடைய கடமை அல்லவா? அதிலிருந்து ஒருபோதும் இந்த கந்தன் நான் தவற மாட்டேன். இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நன்மை என்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல உன் அப்பன் கந்தன் என்னை நினைத்து கொண்டே இரு. நான் இன்றல்ல, நாளை அல்ல, நாளை மறுநாளாவது நிச்சயமாக உன் வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நடக்கவில்லை என்பதற்காக ஒருபோதும் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. நிச்சயமாக நடத்தி கொடுக்க இந்த கந்தன் வருவான் என்பது மட்டும் உன் நினைவில் இருந்து விட்டால் போதும். என்றும் இந்த சூழ்நிலைகள் மாறும். எல்லாம் இப்படியே இருந்து விடாது. எதுவும் இப்படியே நின்றும் விடாது. உனக்கு தேவைப்படுகின்ற நேரம் நீ கேட்டது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும். அன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த கந்தன் இருப்பதையும் நீ முழுமையாக தெரிந்து கொள்வாய்.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.